ஓம் சாந்தி 2-3-2025 காலை முரளி அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ் டேட் 15-10-2004 மதுபன். முரளியின் தலைப்பு: ஒருவரை வெளிப்படுத்துவதற்கு ஒரே சீரான மனநிலையை உருவாக்குங்கள். சுயமரியாதையில் இருங்கள். அனைவருக்கும் மரியாதை கொடுங்கள். இன்று பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் 3 பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் ஜொலித்துக் கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். 1 பரமாத்மா பாலனையின் பாக்கியம், 2வது பரமாத்மா படிப்பின் பாக்கியம், 3வது பரமாத்மா வரதானங்களின் பாக்கியம். இந்த 3 நட்சத்திரங்களை அனைவரின் நெற்றியின் நடுவில் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் கூட உங்களுடைய பாக்கியத்தின் ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? பார்வைக்கு தெரிகிறதா? இப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்கள் முழு உலகத்திலும் வேறு யாருடைய நெற்றியிலும் ஜொலித்துக் கொண்டிருப்பதாக காணப்படவில்லை. இந்த பாக்கியத்தின் நட்சத்திரங்களோ உங்கள் அனைவருடைய நெற்றியிலும் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஜொலிப்பில் அங்கங்கே வேறுபாடு காணப்படுகிறது. சிலருக்கு அந்த ஜொலிப்பு மிக சக்திசாலியாக இருக்கிறது, சிலருக்கு ஜொலிப்பு மத்தியமமாக இருக்கிறது. பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் குழந்தைகள் அனைவருக்கும் பாக்கியத்தை ஒரே சமமாக தான் கொடுத்திருக்கிறார். சிலருக்கு மட்டும் ஸ்பெஷலாக என்று எதுவும் கொடுக்கவில்லை. பாலனையும் ஒரே மாதிரியாக தான் கொடுத்திருக்கிறார். படிப்பும் ஒன்றுதான், வரதானமும் ஒன்றுதான். அதாவது பாக்கியத்தை வழங்கக்கூடிய வள்ளல் மூலமாக அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே மாதிரியாக தான் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. ஸ்பெஷலாக நான் யாரையும் கவனிக்கல அப்படின்றார். முழு உலகத்திலும் மூலை முடுக்கெல்லாம் படிப்பு ஒன்றாக தான் இருக்கிறது. இது ஒரு அதிசயம். ஒரே முரளி, ஒரே தேதி, மேலும் அமிர்த வேளையின் சமயமும் அவரவர்களுடைய தேசத்தின் கணக்குப்படி ஒன்றாக இருக்கவும் செய்கிறது. அதாவது இந்தியாவில் அமிர்த வேளை அப்படின்னா ஃபாரின்ல அமெரிக்கால அது இரவு. அதனால அவங்களுடைய தேசத்தினுடைய கணக்குப்படி அவங்க அமிர்த வேலை செய்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றார். வரதானமும் ஒன்றுதான், ஸ்லோகனும் கூட ஒன்றுதான். வித்தியாசம் இருக்கிறதா என்ன? அமெரிக்கா மற்றும் லண்டனுக்கிடையில் வித்தியாசம் இருக்கிறதா? இல்லை அல்லவா? அப்படி என்றால் ஜொலிப்பில் ஏன் வித்தியாசம் இருக்கிறது? அமிர்த வேளையின் பாலனையே நாலாபுறமும் பாப்தாதா ஒரே மாதிரியாக தான் செய்கிறார். நிரந்தர நினைவுக்கான விதியும் அனைவருக்கும் ஒன்றாக தான் கிடைக்கிறது. பிறகு வரிசை கிரமம் ஏன்? விதி ஒன்றுதான், பிறகு சக்தியின் பிராப்தியில் வித்தியாசம் ஏன்? பாப்தாதாவிற்கு நாலாபுறமும் இருக்கும் குழந்தைகளிடம் அன்பும் ஒரே மாதிரியாக தான் இருக்கிறது. அதாவது முயற்சியின்படி பாப்தாதாவின் அன்பு கடைசி நம்பராக இருந்தாலும் அதே அன்புதான். மேலும் அன்பின் கூடவே கடைசி நம்பர் மீது இரக்கமும் இருக்கிறது. அதாவது கடைசி நம்பரில் இருக்கக்கூடியவர்களும் வேகமாக சென்று முதல் நம்பரில் வர வேண்டும் என்ற இரக்கமும் இருக்கிறது. நீங்கள் அனைவரும் தூரத்திலிருந்து வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? பரமாத்மா அன்பு இழுத்து கொண்டு வந்திருக்கிறது அல்லவா? அன்பின் கயிற்றினால் இழுக்கப்பட்டு வந்து விட்டீர்கள். ஆக பாப்தாதாவிற்கு அனைவர் மீதும் அன்பு இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லது பாப்தாதாவிற்கு என் மீது அன்பு இருக்கிறதா அல்லது குறைவாக இருக்கிறதா என்ற கேள்வி எழுகிறதா? பாப்தாதாவின் அன்பு ஒவ்வொரு குழந்தையிடமும் ஒருவரை காட்டிலும் மற்றவரிடம் அதிகமாகவே இருக்கிறது.
மேலும் இந்த பரமாத்மா அன்புதான் குழந்தைகள் அனைவரின் விசேஷ பாலனைக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் என்ன நினைக்கிறீர்கள்? என்னுடைய அன்பு தந்தையிடம் அதிகமாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? அல்லது மற்றவர்களுடைய அன்பு அதிகமாக இருக்கிறது, என்னுடையது குறைவாக இருக்கிறது என்று நினைக்கிறீர்களா? என்னுடைய அன்புதான் அதிகமாக இருக்கிறது என்று தானே நினைக்கிறீர்கள், அப்படிதானே? அதாவது எனக்கு பாபாவின் மீது அதிகமான அன்பு இருக்கு அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. பாண்டவர்கள் அப்படிதானே? ஒவ்வொருவரும் மேரா பாபா, என்னுடைய பாபா என்று தானே சொல்கிறீர்கள். சென்டர் இன்சார்ஜின் பாபா, தீதியின் பாபா, ஜானகி தாதியின் பாபா என்று சொல்வதில்லை அல்லவா? சொல்ல மாட்டீர்கள். என்னுடைய பாபா என்றுதான் சொல்வீர்கள். என்னுடையவர் என்று சொல்லிவிட்டீர்கள். தந்தையும் என்னுடையவர்கள் என்று சொல்லிவிட்டார் என்றால் ஒரு மேரா என்ற வார்த்தையிலேயே குழந்தைகள் பாபாவினுடையவர்களாக ஆகிவிட்டார்கள். மேலும் தந்தை குழந்தைகளுடையவராக ஆகிவிட்டார். இதில் உழைப்பு இருக்கிறதா என்ன? உழைக்க வேண்டி இருக்கிறதா? கொஞ்சம் கொஞ்சம் உழைக்க வேண்டி இருக்கிறதா? இல்லையா? எப்போதாவது அதுபோல் தோன்றுகிறதா? தோன்றவில்லையா? தோன்றுகிறதல்லவா? பிறகு உழைக்க வேண்டியதாக இருக்கிறது என்று தோன்றும். அப்பொழுது என்ன செய்கிறீர்கள்? களைத்து விடுகிறீர்கள். எனவே மனதார அன்போடு மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொல்லுங்கள். அப்பொழுது உழைப்பு அன்பாக மாறிவிடும். மேரா பாபா, அதாவது என்னுடைய பாபா என்று சொன்னதுமே அந்த சப்தத்தின் குரல் பாபாவிடம் சென்று சேர்ந்து விடுகிறது. மேலும் பாபா எக்ஸ்ட்ரா உதவி கொடுக்கிறார். ஆனால் இது மனதின் உள்ளத்தின் வியாபாரம் அல்லது ஒப்பந்தம். வாய் வார்த்தைகளின் ஒப்பந்தமோ வியாபாரமோ இல்லை, மனதின் ஒப்பந்தம். ஆக மனதின் ஒப்பந்தம் அல்லது வியாபாரம் செய்வதில் நீங்கள் அனைவரும் புத்திசாலிகள் அல்லவா? அதை செய்வதற்கு வருகிறதல்லவா? பின்னால் அமர்ந்திருப்பவர்களுக்கு வருகிறதா? அதனால்தான் வந்து சேர்ந்திருக்கிறீர்கள் அல்லவா? ஆனால் அனைவரை விடவும் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் யார்? அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறீர்களா? அதாவது அமெரிக்காக்காரர்கள் தூர தேசத்தவரா அல்லது பாபா தூர தேசத்தவரா? அமெரிக்காவோ இந்த உலகத்தில் இருக்கிறது, பாபாவோ வேறு உலகத்திலிருந்து வருகிறார். ஆக அனைவரை காட்டிலும் தூர தேசத்திலிருந்து வந்திருப்பவர் யார்? அமெரிக்கா இல்லை, அனைவரை விடவும் தூர தேசத்திலிருந்து வந்திருக்கக்கூடியவர் பாப்தாதா. ஒருவர் ஆக்கார வதனத்திலிருந்து வருகிறார், ஒருவர் பரந்தாமத்திலிருந்து வருகிறார். அப்படி இருக்கும் போது அமெரிக்கா அதற்கு முன்னால் என்ன? ஒன்றுமே இல்லை. ஆக இன்று தூர தேசத்தில் இருக்கும் தந்தை இந்த சாகார உலகத்தின் தூர தேசத்தில் இருக்கும் குழந்தைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இன்று நமக்காக பாப்தாதா வந்திருக்கிறார் என்ற போதை இருக்கிறதல்லவா? பாரதவாசிகளோ பாப்தாதாவினுடையவராக இருக்கவே இருக்கிறார்கள். இருந்தாலும் டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து பாப்தாதா விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஏன் மகிழ்ச்சி அடைகிறார்? பாப்தாதா பார்த்திருக்கிறார், பாரதத்திலோ பாபா வந்திருக்கிறார். ஆகையால் பாரதவாசிகளுக்கு இந்த போதை அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் டபுள் ஃபாரினர்ஸ் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டிருந்தாலும் பிராமண கலாச்சாரத்திற்கு மாறிவிட்டிருக்கிறார்கள். ஆகையால் அவர்கள் மீது அதிகமான அன்பு இருக்கிறது. மாறிவிட்டீர்கள் தானே? இதுவோ பாரதத்தின் கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரமோ வேறு என்று இது போன்ற சங்கல்பம் வருவதில்லை அல்லவா? அனைவரும் ஒரே கலாச்சாரத்தை சேர்ந்தவர்களாக ஆகிவிட்டார்கள் என்பதை
பாப் தாதா இப்போது ரிசல்ட்டில் பார்க்கிறார். எங்கே இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும், சாக்கார சரீரத்தினால் தேசம் வெவ்வேறாக இருந்தாலும், ஆத்மா பிராமண கலாச்சாரத்தினுடையதாக இருக்கிறது. மேலும் டபுள் ஃபாரினர்ஸின் ஒரு விஷயம் பாப் தாதாவுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. எது என்று தெரியுமா? அதற்கு டபுள் ஃபாரினர்ஸ் பாபாவை புரிஞ்சுக்கிட்ட உடனே சீக்கிரமாகவே சேவையில் ஈடுபட்டுடுறாங்க அப்படின்னு பதில் வருது. அதுக்கு பாப் தாதா இன்னும் சொல்லுங்க, இன்னும் என்ன விசேஷ தன்மைகள் இருக்கு சொல்லுங்க அப்படின்றார். அதுக்கு டபுள் ஃபாரினர்ஸ் வேலையும் செய்வாங்க, சேவையும் செய்வாங்க, டபுள் சர்வீஸ் செய்வாங்க அப்படின்னு பதில் வருது. அதுக்கு பாப் தாதா சொல்லிட்டு இருக்கார், இந்தியாவில் கூட வேலை செய்துட்டு சேவை செய்கிறாங்க தான் அப்படின்னு பாப் தாதா சொல்கிறார். அதுக்கு வேற பதில் வருது, டபுள் ஃபாரினர்ஸ் ரொம்ப உண்மையாக இருப்பாங்க, எதையும் மறைக்க மாட்டாங்க, தன்னுடைய பலவீனங்களாக இருந்தாலும் அதையும் ஓப்பனாக சொல்லிடுவாங்க, அவ்வளவு ஒளிவு மறைவு இல்லாமல் தெளிவாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு பதில் வருது. அதுக்கு பாப் தாதா கேட்குறாரு, அப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒளிவு மறைவு இல்லாதவர்களாக இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது தயங்க மாட்டாங்க டபுள் ஃபாரினர்ஸ். அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான எண்ணம் வந்ததுன்னா, எனக்கு இந்த மாதிரி எண்ணம் வருது, நான் என்ன செய்யணும் ஓப்பனாக சொல்லுவாங்க. நான் இதில் வீக்காக இருக்கிறேன், நான் இதில் விழுந்துட்டேன், நான் இந்த தவறு செய்துட்டேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவாங்க. என்னால் முடியும் முடியல எல்லாமே ஓப்பனாக சொல்லுவாங்க. யாருக்காகவும் தயங்க மாட்டாங்க, மறைக்க மாட்டாங்க. யார் என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. அந்த விசேஷத்தன்மை அவங்க கிட்ட இருக்கு. பாப் தாதா இதை பார்த்திருக்கிறார். தூரத்தில் இருந்தாலும் பாபாவின் அன்பின் காரணத்தினால் அன்பில் மெஜாரிட்டி பாஸ். பாரதத்திற்கும் பாக்கியம் இருக்கவே இருக்கிறது. ஆனால் தூரத்தில் இருந்தாலும் டபுள் ஃபாரினர்ஸ் அனைவரும் அன்பின் பாடத்தில் பாஸ். ஒருவேளை பாப் தாதா அன்பில் பர்சன்டேஜ் இருக்கிறதா என்ன என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? அன்பின் சப்ஜெக்டில் பர்சன்டேஜ் இருக்கிறதா? யாரெல்லாம் அன்பில் நான் 100% என்று நினைக்கிறீர்களோ, அதாவது எனக்கு 100% அன்பு இருக்கு என்று நினைக்கிறீர்களோ, அவர்கள் கை உயர்த்துங்கள். அனைவரும் கையை உயர்த்தினார்கள். நல்லது. 100%ஆ? 100% அன்பு இருக்கா? பாரதவாசிகள் கை உயர்த்தவில்லை. பாருங்கள், பாரதத்திற்கோ அனைத்தையும் விட பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. பாபா பாரதத்தில்தான் வருகிறார். இந்த விஷயத்தில் பாபாவிற்கு அமெரிக்கா பிடிக்கவில்லை, பாரதம்தான் பிடிச்சிருக்கிறது. ஆகையால் பாரதத்தில்தான் வந்திருக்கிறார். அப்படி சொல்லிட்டு ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்றது பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். அமெரிக்கா பிடிக்கலன்னு அமெரிக்காவே சொல்லலை, வெளிநாடுகள் யூரோப்போ அல்லது யூகேவோ ஆஸ்திரேலியாவோ ஆப்பிரிக்காவோ எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்தியா தான் பிடிச்சிருக்கு, இந்த விஷயத்தில் நான் இந்தியாவுக்கு தான் வருவேன், பாரதத்தில் தான் வருவேன். அமெரிக்கா பிடிக்கலன்னு ஏன் சொல்கிறேன்னா, முன்னாடி காயத்ரி பேன் அமர்ந்திருக்காங்க, அமெரிக்காவினுடைய காயத்ரி பேன். ஆகையால் அந்த வார்த்தை வந்திருக்கு, அவங்கள பார்க்கறதுனால அந்த வார்த்தை வந்துடுது அப்படின்றார். ஆகையால் அமெரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற, மற்றபடி எனக்கு பாரதம் தான் பிடிச்சிருக்கு, நான் வந்தால் பாரதத்தில் தான் வருவேன், வெளிநாடுகளில் நான் வரமாட்டேன் அப்படின்றார். இருந்தாலும் நீங்கள் அனைவரும் தூரத்தில் இருந்தாலும் அன்பு நன்றாகவே இருக்கிறது. பிரச்சனைகள் வரதான் செய்கிறது, இருந்தாலும் பாபா பாபா என்று சொல்லி அதை முடித்து விடுகிறீர்கள். அன்பிலோ பாப் தாதா அனைவரையும் பாஸாக்கி விட்டார். இப்போது எந்த பாடத்தில் பாஸ் ஆக வேண்டும்? ஆக வேண்டும் அல்லவா? பாஸ் ஆகியும் இருக்கிறீர்கள், ஆகவும் வேண்டும். அதாவது ஒரு சப்ஜெக்டில் பாஸ் ஆகிருக்கீங்க, உங்களுக்கு பாபா மீது அன்பு இருக்குது, அதனால் அதில் பாஸு. ஆனால் மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுலேயும் நீங்கள் பாஸ் ஆகணும் இல்லையா அப்படின்றார். ஆக இப்போதைய நேரத்தின் அனுசாரம் பாப் தாதா இதை தான் விரும்புகிறார். அதாவது ஒவ்வொரு குழந்தையிடமும் சுய மாற்றத்திற்கான சக்தியினுடைய சதவிகிதம் அதிகமாக இருக்க வேண்டும்.
எப்படி அன்பின் பாடத்தில் அனைவரும் கை உயர்த்தினீர்கள், அனைவரும் கை உயர்த்தினீர்கள் அல்லவா? அவ்வளவு சுய மாற்றத்திற்கான தீவிர வேகம் இருக்கிறதா? இதில் பாதி கை உயர்த்துவீர்களா அல்லது முழுமையாக உயர்த்துவீர்களா? இதில் என்ன செய்வீர்கள்? அதாவது பாபா மீது அன்பு இருக்கானா எல்லாரும் அதுல கை உயர்த்திட்டீங்க, பாஸ் ஆயிட்டீங்க. ஆனா சுய மாற்றத்துல எல்லாரும் கை உயர்த்துவீங்களா? அதுல எல்லாரும் பாஸா? மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள், ஆனால் நேரம் எடுத்துக்கொள்கிறது. நீங்க மாறலைன்னு சொல்லல, மாறிட்டு இருக்கிறீங்க, ஆனால் நிறைய நேரம் எடுத்துக்கிறீங்க அப்படின்றார். சுய மாற்றத்தினுடைய வேகம் தீவிரமாக இல்லைன்றார். இப்போது சமயத்தின் சமீபத்தின் அனுசாரம் சுய மாற்றத்தின் வேகம் தீவிரமாக வேண்டும். காகிதத்தின் மீது புள்ளி வைக்கிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரம் எடுக்கிறது? சொல்லுங்கள், எவ்வளவு நேரம் எடுக்கிறது? அதாவது புள்ளி வைப்பதற்கு எவ்வளவு நேரம் ஆகிறது? ஒரு வினாடி கூட ஆகுவதில்லை, சரிதானே? ஆக அவ்வளவு தீவிர வேகம் இருக்கிறதா? அதாவது பேப்பர்ல ஒரு பாயிண்ட் வைக்கணும், முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு செகண்ட் கூட ஆகாது. அது போல சுய மாற்றம் கூட அவ்வளோ வேகத்துல இருக்கணும், நேரம் எடுத்துக்க கூடாதுன்றார். இதில் கை உயர்த்த சொல்லட்டுமா? இதில் பாதி கை உயர்த்துவீர்கள். அதாவது ஃபுல் உயர்த்த மாட்டீங்க, இதுல பாதி தான் தூக்குவீங்க அப்படின்றார். சமயத்தின் வேகம் அதிகமாக இருக்கிறது, அதேபோல் சுய மாற்றத்தின் சக்தி அதே மாதிரி தீவிரமாக இருக்க வேண்டும். மேலும் எப்போது மாற்றம் என்று சொல்கிறீர்களோ, மாற்றத்திற்கு முன்னால் முதலில் சுயம் என்ற சொல்லை சதா நினைவில் வையுங்கள். மாற்றம் இல்லை, சுய மாற்றம். குழந்தைகள் 1 வருடத்திற்கு சம்ஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறீர்கள் என்பது பாப் தாதாவிற்கு நினைவிருக்கிறது. உங்களுக்கு நினைவிருக்கிறதா? சம்ஸ்கார மாற்றத்தின் மூலம் உலக மாற்றம் என்று அந்த வருடத்தை கொண்டாடினீர்கள். ஆக உலகத்தின் வேகம் அதிகபட்சத்தில் சென்று கொண்டிருக்கிறது. ஆகையால் சம்ஸ்கார மாற்றத்தின் வேகமும் அதே அளவிற்கு வேகமாக இருக்கிறதா? அதேபோல் வெளிநாட்டின் விசேஷ தன்மை என்னவென்றால், பொதுவாக வெளிநாட்டினர் வேகமாக செல்கிறார்கள். அதாவது எந்த காரியத்தை செய்தாலோ வேகமாக செய்கிறார்கள். எல்லாமே ஃபாஸ்ட் தான். அந்த குளிர் இருக்கிற காரணத்தினால மெதுவாக ஆடி அசைஞ்சு நடக்க மாட்டாங்க, வேக வேகமாக தான் நடப்பாங்க. ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ட்ரெயின், கார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓட்டுவாங்க. 130 கிலோமீட்டர்ஸ் போடுற ட்ராக் தனியாக இருக்கும், 120 தனியாக இருக்கும், 60 தனியாக இருக்கும். எல்லாமே ஃபாஸ்ட்டு தான். 450 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்ஸ் போகிற ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது, 650 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகக்கூடிய ட்ரெயின்ஸ் எல்லாம் இருக்குது. எவ்வளோ வேகமாக போகுது. ஃப்ளைட்டில் கூட ஜர்க் இருக்கும், சவுண்ட் இருக்கும். ஆனால் அந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸில் வந்து சவுண்டும் இருக்காது, ஜர்க்கும் இருக்காது. அந்த மாதிரி அவங்க ஃபாஸ்ட்டாக எல்லாம் செய்யணும்னு விரும்புகிறாங்க. அது அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆகையால் அதை சொல்லிட்டு பாபா கேட்குறார், உலகத்தில் நீங்கள் எல்லாமே வேக வேகமாக செய்ய விரும்புகிறீங்க, அதுபோல சம்ஸ்கார மாற்றத்தில் வேகமாக இருக்கிறீர்களா? அதாவது சம்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதில் அதே வேகம் இருக்கா? எனவே பாப் தாதா சுய மாற்றத்தின் வேகத்தை இப்போது தீவிரமானதாக பார்க்க விரும்புகிறார். பாப் தாதா எதை விரும்புகிறார் என்று அனைவரும் கேட்கிறீர்கள் தானே? பாப் தாதா எதை விரும்புகிறார் என்ற டாபிக்கில் உங்களுக்குள் ஆன்மீக உரையாடலையும் செய்கிறீர்கள் அல்லவா? அந்த உரையாடலில் ஒருவர் இன்னொருவரிடம் கேட்கிறீர்கள், பாப் தாதா எதை விரும்புகிறார் என்று. ஆக பாப் தாதா இதைதான் விரும்புகிறார். ஒரு வினாடியில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுவிட வேண்டும். எப்படி காகிதத்தில் புள்ளி வைக்கிறீர்கள் அல்லவா? அதைவிடவும் வேகமாக மாற்றத்தில் எது யதார்த்தம் அல்லாததாக இருக்கிறதோ அதில் புள்ளி வைக்க வேண்டும்.
வைப்பது புள்ளி, ஆனால் அது கேள்விக்குறியாகி விடுகிறது. இது என்ன? இது ஏன்? இந்த ஏன் என்ன இது புள்ளியை கேள்விக்குறியாக மாற்றிவிடுகிறது. இதற்கு முன்பும் பாப்தாதா கூறியிருக்கிறார், வை என்று கேட்காதீர்கள் என்று. அதாவது ஏன் ஏன் என்று கேட்காதீர்கள் என்று பாபா ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். அப்போ என்ன சொல்ல வேண்டும்? வாஹ் வாஹ், அதாவது ஆஹா ஆஹா என்று சொல்ல வேண்டும். அதாவது ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா வை, ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு தோணும். ஏன் இப்படி நடந்ததுன்ற இடத்துல ஆஹா ஆஹான்னு வரணும். அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரணுன்ற சம்ஸ்காரத்தில் ஃப்ளை அல்லது ஆஹா ஆஹா சொல்லுங்கள். வை சொல்லாதீங்க, ஃப்ளை சொல்லுங்க. பறந்துருங்க. பறந்துட்டா என்ன சொல்வோம்? ஆஹான்னு தானே வரும் உள்ளத்துல இருந்து. ஆகையால பறந்துருங்க, ஃப்ளை பண்ணுங்க அப்படின்றார். ஃப்ளை சொல்லுங்கள், வை சொல்லாதீர்கள். வை என்று சொல்வது சீக்கிரம் வந்து விடுகிறது அல்லவா? எது நடந்தாலும் ஏன் அப்படின்ற அந்த வந்துடுது, அந்த வார்த்தை வந்து விடுகிறதா? சரி, எப்போது வை வருகிறதோ அப்போது அதை ஆஹா ஆஹா என்று சொல்லுங்கள். யாராவது ஏதாவது செய்தாலும் சொன்னாலும் ஆஹா டிராமா, ஆஹா என்று சொல்லுங்கள். இவர் ஏன் இப்படி செய்கிறார்? இவர் ஏன் சொல்கிறார்? இவர் செய்தால் நான் செய்கிறேன் என்று அப்படி இல்லை. இப்போது பாப்தாதா பார்த்தார். அதை சொல்லட்டுமா? சொன்னால் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். ஓகேயா? ஆக இப்போதைய ரிசல்ட்டில் வெளிநாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி இரண்டு பக்கமும் ஒரு விஷயத்தில் ஒரு அலை இருக்கிறது. அது என்ன? இது நடந்தாக வேண்டும், இது கிடைத்தாக வேண்டும், நான் என்ன யோசிக்கிறேனோ, நான் என்ன சொல்கிறேனோ அது நடந்தே ஆக வேண்டும் என்ற அலை இருக்கிறது. சங்கல்பத்தில் கூட இந்த வேண்டும் வேண்டும் என்பது இருந்தது என்றால் அது வீண் சிந்தனை ஆகும். அது சிறந்தவராக ஆக விடாது. வேஸ்ட் இருந்ததுன்னா பெஸ்டாக ஆக விடாது அப்படின்றார் பாப்தாதா. அனைவருடைய அந்த வேஸ்டின் சார்ட்டை கொஞ்ச நேரம் பார்த்தார், நோட் செய்தார். பாப்தாதாவிடமோ பவர்ஃபுல்லான மெஷினரி இருக்கிறதல்லவா? உங்களிடம் இருப்பது போன்ற கம்ப்யூட்டர் அல்ல. உங்களுடைய கம்ப்யூட்டரோ தவறாகவும் காண்பிக்கும். ஆனால் பாப்தாதாவிடம் இருக்கும் சக்திசாலி மிஷினரி மிகவும் வேகமானது, தவறாக எல்லாம் காட்டாது. ஆக பாப்தாதா பார்த்தார், மெஜாரிட்டி குழந்தைகளுக்கு வீண் எண்ணங்கள் நாள் முழுவதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனால் என்ன நடக்கிறது என்றால், அதாவது இந்த வீண் எண்ணங்களின் எடை அதிகமாகி விடுகிறது, மேலும் உயர்ந்த எண்ணங்களின் எடை குறைந்து விடுகிறது. ஆக இடையிடையே நடக்கும் இந்த வீண் எண்ணங்கள் புத்தியை பாரமாக்கி விடுகிறது, முயற்சியை பாரமானதாக ஆக்கி விடுகிறது. அப்போது அது சுமையாகி விடுகிறது, பிறகு தன் பக்கம் கவர்ந்து இழுத்து விடுகிறது. எனவே சுப சங்கல்பம் சுய முன்னேற்றத்திற்கான லிஃப்டாக இருக்கிறது. படிகளும் அல்ல, லிஃப்டாக இருக்கிறது. படியேறி நீங்க போக வேண்டாம், லிஃப்ட்ல போற மாதிரி சீக்கிரமா போகலாம். முயற்சியில வேகம் அதிகரிக்கும். சுப எண்ணங்கள் என்பது லிஃப்டாக இருக்கிறது. அந்த சுப எண்ணங்கள் குறைகின்ற காரணத்தினால் உழைப்பு என்ற படிகளில் ஏற வேண்டியதாக இருக்கிறது. 2 வார்த்தைகளை மட்டும் நினைவில் வையுங்கள். வீணானவற்றை முடித்து விடுவதற்கு அமிர்த வேளையிலிருந்து இரவு வரை 2 வார்த்தைகள் எண்ணத்தில், பேச்சில் மற்றும் கர்மத்தில், காரியத்தில் கொண்டு வாருங்கள், நடைமுறையில் கொண்டு வாருங்கள். அந்த 2 வார்த்தைகள், ஒன்று ஸ்வமான், இரண்டாவது சம்மான். அதாவது ஸ்வமான் என்றால் சுயமரியாதை, சம்மான் என்றால் மரியாதை. சுயமரியாதையிலிருந்து மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். சுயமரியாதையில் இருக்க வேண்டும் மற்றும் மரியாதை கொடுக்க வேண்டும்.
ஒருவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். ஆக மரியாதை கொடுக்க வேண்டும், சுயமரியாதையில் இருக்க வேண்டும். இரண்டிற்கும் சமநிலை இருக்க வேண்டும். சில நேரம் சுயமரியாதையில் அதிகமாக இருக்கிறீர்கள், சில நேரம் மரியாதை கொடுப்பதில் குறைவு ஏற்பட்டு விடுகிறது. அதாவது சுயமரியாதையில் என்னவோ அதிகமாக இருக்கிறீங்க, ஆனால் பிறருக்கு மரியாதை கொடுக்கறதுல குறை வந்துடுறது அப்படின்றார். யாராவது மரியாதை கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்று அப்படி இருக்கக்கூடாது. நான் வள்ளல் ஆக வேண்டும். சிவசக்தி பாண்டவ சேனை வள்ளலின் குழந்தைகள் வள்ளல்கள் அல்லவா? அவர் கொடுத்தால் நான் கொடுப்பேன் என்றால் அது வியாபாரமாகி விடுகிறது. நீ கொடுத்தா நான் கொடுப்பேன்றது பிஸ்னஸ் இல்லையா? வள்ளல் தன்மை அல்ல. ஆக நீங்கள் வியாபாரியா அல்லது வள்ளலா? வள்ளல் ஒருபோதும் யாசிப்பவராக ஆக மாட்டார். தன்னுடைய உள்ளுணர்வு மற்றும் பார்வையில் இதே லட்சியம் வையுங்கள். நான் சதா ஒவ்வொருவருக்காகவும், அதாவது அனைவருக்காகவும், அஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் சரி, அஞ்ஞானிகளுக்காக கூட சுபபாவனை வைக்கிறீர்கள். ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்காக உங்களுக்குள் ஒவ்வொரு சமயமும் சுப பாவனை, சுப விருப்பம் இருக்க வேண்டும். அஞ்ஞானிகள் அப்படின்னா பாவம், அவங்களுக்கு ஞானம் இல்லை, அதனால தான் அவங்க அப்படி செய்கிறாங்கன்னு இயல்பாகவே அவங்க மீது சுபபாவனை வந்துடுது. ஆனால் ஞானிகள் தப்பு செய்யும் போது எல்லாம் தெரிஞ்சு இப்படி செய்கிறாங்க, ஏன் இப்படி செய்கிறாங்கன்ற மாதிரி தோணும். அதுக்கு பாபா சொல்லிட்டு இருக்கிறார், அவங்க மீது கூட உங்களுக்கு வந்துடுது, ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாக்கள் மீது கூட அதே சுப பாவனை இருக்கணும் அப்படின்றார். சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்கள் இருக்க வேண்டும். உள்ளுணர்வு அதுபோல் உருவாக வேண்டும். பார்வை அதுபோல் ஆகிவிட வேண்டும். கண்களில் ஸ்தூல புள்ளி இருக்கிறது, அதாவது கண்ணின் மணி இருக்கிறது இல்லையா? எப்போதாவது அந்த புள்ளி மறைந்து விடுகிறதா என்ன? கண்களில் இருந்து புள்ளி மறைந்து விடுகிறது என்றால் என்னவாகிவிடும்? பார்க்க முடியுமா? ஆக எப்படி கண்களில் புள்ளி இருக்கிறதோ அதேபோல் ஆத்மா புள்ளி அல்லது பாபா புள்ளி கண்களில் நிறைந்திருக்க வேண்டும். எப்படி கண்களில் அந்த புள்ளி மறைவதில்லை, அதுபோல் ஆத்மா அல்லது பாபாவின் நினைவின் புள்ளி உணர்வுகளில் இருந்து, பார்வையில் இருந்து மறையக்கூடாது. தந்தையை பின்பற்ற வேண்டும் அல்லவா? எப்படி பாபாவின் பார்வை மற்றும் உள்ளுணர்வில் ஒவ்வொரு குழந்தைக்காகவும் சுய மரியாதை இருக்கிறது, மரியாதையும் இருக்கிறது, அதேபோல் உங்களுடைய பார்வை உள்ளுணர்வில் சுய மரியாதை, மரியாதை இருக்க வேண்டும். மரியாதை கொடுப்பதினால் நிறைய நன்மைகள் இருக்கிறது. அதாவது நம்ம மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவங்க மாறிடணும், அல்லது இவங்க இப்படி செய்யணும், இவங்க இப்படி செய்யக்கூடாது அப்படிலாம் நம்ம படிப்பினை கொடுக்குறோமே, அறிவுரை கொடுக்குறோமே, அது இருக்காது. உள்ளுக்குள்ள ஒரு சுப விருப்பம் இருக்கும், இவங்க மாறணும்னுட்டு. ஆனால் வார்த்தைகளில் அவங்கள இறக்கி பேசுகிறதோ அல்லது இப்படி நீ செய்யக்கூடாது அப்படின்னு ஜட்ஜ்மெண்டெல்லாம் இருக்கிறதோ இருக்க மாட்டீங்க. நீங்கள் மரியாதை கொடுங்கள். அப்பொழுது மனதில் இவர் இப்படி இருக்கணும், இவர் மாறிவிட வேண்டும், இவர் இப்படி இருக்க வேண்டும், இவர் இப்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் வரும். உள்ளுணர்வினால்தான் மாறுவார்கள், வாய் வார்த்தைகளினால் யாரும் மாறுவதில்லை. ஆக என்ன செய்வீர்கள்? சுய மரியாதை மற்றும் மரியாதை இரண்டும் நினைவிற்கும் அல்லவா? அல்லது வெறும் சுயமரியாதை நினைவிற்குமா? மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதை பெறுவது. யாருக்காவது மரியாதை கொடுப்பது என்றால் மரியாதைக்குரியவராக ஆக்குவதாகும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆன்மீக அன்பின் அடையாளம் மற்றவர்களுடைய குறைகளை தன்னுடைய சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களின் மூலம் மாற்றம் செய்வதாகும். பாப்தாதா இப்போது கடைசி செய்தியும் அனுப்பியிருக்கிறார்.
அதாவது போக் வைக்கும் போது சந்தேஷ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த கடைசி சந்தேஷ்லேயும் இதுதான் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்றார். தற்சமயம் தன்னுடைய ஸ்வரூபத்தை இரக்கம் நிறைந்ததாக ஆக்குங்கள். கடைசி பிறவியிலும் கூட உங்களுடைய ஜட சித்திரங்கள் இரக்கமுடையவையாகி பக்தர்கள் மீது இரக்கம் காட்டுகிறது. சித்திரங்கள் இவ்வளவு இரக்கத்துடன் இருக்கும் போது உயிரோட்டமாக இருக்கக்கூடிய நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? உயிரோட்டமாக இருக்கக்கூடியவர்கள் இரக்கத்தின் சுரங்கமாக இருக்க வேண்டும். இதுதான் அன்பின் அடையாளம். செய்ய வேண்டும் அல்லவா? அல்லது வெறுமனே கேட்க வேண்டுமா? செய்தே ஆக வேண்டும், ஆகியே தீர வேண்டும். ஆக பாப் தாதா என்ன விரும்புகிறார் என்பதற்கான பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். கேள்வி கேட்கிறீர்கள் அல்லவா? எனவே பாப் தாதா அதற்கான பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்லது. நாலாபுறமும் இருக்கின்ற பாபாவின் கண்களில் நிறைந்திருக்கும் கண்களின் மணிகளான குழந்தைகளுக்கு, சதா ஒரே சீரான மனநிலையில் நிலைத்திருக்கும் குழந்தைகளுக்கு, சதா பாக்கியத்தின் நட்சத்திரங்களாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் பாக்கியவான் குழந்தைகளுக்கு, சதா சுயமரியாதை மற்றும் மரியாதையும் கூடவே வைத்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சதா முயற்சியை தீவிர வேகத்தில் அதிகப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள், ஆசீர்வாதங்கள் மற்றும் நமஸ்காரம். வர்தானம். உண்மையான துணைவரின் துணையை பெறக்கூடிய அனைவரிடமிருந்து விடுபட்ட அன்பான மோகமற்றவர் ஆகுங்கள். தினந்தோறும் அமிர்த வேளையில் சர்வ சம்பந்தங்களின் சுகத்தை பாப் தாதாவிடமிருந்து பெற்று மற்றவர்களுக்கு தானம் கொடுங்கள். சர்வ சுகங்களின் அதிகாரியாகி மற்றவர்களையும் ஆக்குங்கள். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் சாகாரத்தின் துணை நினைவிற்கு வரக்கூடாது, பாபாவின் நினைவுதான் வர வேண்டும். ஏனென்றால் உண்மையான நண்பராக பாபா இருக்கிறார். உண்மையான துணைவரின் துணையை பெற்றுக்கொண்டீர்கள் என்றால் சகஜமாகவே அனைவரிடம் இருந்தும் விலகியவராக மற்றும் அன்பானவராக ஆகிவிடுவீர்கள். யார் சர்வ சம்பந்தங்களிலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவர்கள் சகஜமாகவே மோகமற்றவராக ஆகி விடுவார்கள். அவர்களுக்கு எந்த பக்கமும் பற்றுதல் அல்லது சாய்தலோ இருப்பதில்லை. அதாவது எந்த பக்கமும் அவங்க சாய மாட்டாங்க. மனிதர்கள் பக்கம் அல்லது அந்த பக்கம் மோகம் இருக்காது. சில நேரத்தில் மோகம் அதிகமாக இருக்கு, சில நேரத்தில் மோகம் இல்லை, ஆனால் அந்த பக்கம் சாஞ்சி இருப்பாங்க. அப்படி அவங்க இருக்க மாட்டாங்க. எனவே மாயாவிடம் தோல்வியும் ஏற்பட முடியாது. ஸ்லோகன். மாயாவை பார்ப்பதற்கு அல்லது அறிந்து கொள்வதற்கு திரிகாலதர்ஷி மற்றும் திரிநேத்ரி ஆகுங்கள். அப்பொழுது வெற்றியாளர் ஆகுவீர்கள். அவ்வியக்த சமிகை. சத்தியத்தின் அடையாளம் பண்பாடு ஆகும். நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள், சத்தியதாவின் சக்தி உங்களிடம் இருக்கிறது என்றால் பண்பாட்டை ஒருபோதும் விடாதீர்கள். உண்மையை நிரூபியுங்கள், ஆனால் அதை பண்புடன் செய்யுங்கள். பண்பை விட்டுவிட்டு பண்பாட்டை விட்டுவிட்டு பண்பாடற்ற முறையில் வந்து சத்தியதாவை நிரூபிக்க விரும்புகிறீர்கள் என்றால் சத்தியமும் நிரூபணம் ஆகாது. பண்பாடற்ற நிலையின் அடையாளம் பிடிவாதம், மேலும் பண்பாட்டின் அடையாளம் பணிவு. உண்மையை நிரூபிக்கக்கூடியவர்கள் சதா பணிவாக இருந்து பண்பாடு பூர்வமாக விவகாரம் செய்வார்கள். ஓம் சாந்தி. புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய
திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். காலம் மாறும், காணும் பொருளும் மறையும், உன் அன்பு மட்டும் மாறாதே, உன் கருணை மட்டும் மாறாதே. உன் திருஷ்டி பட்டதும் நான் தூய்மையாகிறேன், நான் புனிதமாகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். உலக வாழ்க்கை வாழ ஞான செல்வம் வேண்டும், உன் ஸ்நேகம் என்னை இனிமையாக்குதே, உன் யோகம் என்னை வலிமையாக்குதே. உன்னை புகழ்ந்து பாடியே நான் பெருமை அடைகிறேன், நான் சக்தி அடைகிறேன். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தே அந்த வார்த்தை பாபா, மேரா பாபா, பாபா மேரா பாபா. திவ்ய புத்தி திவ்ய சக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். திவ்ய திருஷ்டி திவ்ய சிருஷ்டி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். ஜோதி சொரூபம் உந்தன் சொரூபம், முக்தி மேலும் ஜீவன் முக்தி உன்னிடத்தில், அது உன்னிடத்தில். இரண்டு எழுத்தினில் என்னை மறந்தேன் அந்த வார்த்தை